நிறைய ஹைலைட்ஸ் இருந்தது கேமில். ஹியூகோ எக்கிட்டிக்கோட ஃபர்ஸ்ட் டார்பி டே கோல், கிராவன்பர்ச் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸு, சாலா சீம்ட் இம்ப்ரூவ்டு, பயங்கர மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பெஞ்ச் இந்த பிரீமியர் லீக் நமக்கு. There will be a point wherein நம்ம இவனை ஸ்டார்ட் பண்ண தான் போறோம். We want him to make that, we want him to be the difference maker. உனக்கு அதனால தான் நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம்டான்னு சொல்லி லைனப்ல போடும்போது when we start dropping points இல்ல, I think like me many people will அப்போ வந்து ஏன்டா வேர்ட்ஸ் நீ எதுவுமே பண்ணலன்னு கேட்டாங்கன்னா then you cannot say யாரு கேம் தான் ஆயிருக்கு, ஒரு ஒன் டைமென்ஷனல் விளையாடுறோம்னு அவனுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க, ஏ ஸ்லாட் ஐ லவ் யூ பட் ப்ளீஸ் சேஞ்ச் கேக்போ ரைட் நோ அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் கெட்டிங் டு தட் பாயிண்ட் ரைட் நோ வித் கேக்போ. ஏன்னா நம்ம நம்பி அவனுக்கு பால் கொடுக்குறோம். செகண்ட் ஹாஃப்ல ஏன் நம்ம லெவல்ஸ் டிராப் ஆகுது அப்படிங்கறதான். 2 கோல் லீட் எடுத்ததுக்கு அப்புறம் we were very இல்ல அதுதான் we were very complacentங்க. அந்த ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். எப்படி இருக்கீங்க? டார்பி டே பலமான வின்னு எல்லாம் பயங்கர என்ன 5 out of 5 இப்போ 5 out of 5 with 5 point lead. ஆமாம் அதுதான் 5 out of 5 பாயிண்ட் லீடு. ஆர்சனல் மேன் சிட்டி நேற்று ட்ரா வச்சு அந்த கேமு, அது கூட மேன் சிட்டி ஜெயிச்சிருவாங்களோன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன் கடைசி வரைக்கும். கடைசியில் நல்லதாங்க, அவங்க ஜெயிச்சிருந்தானா 6 பாயிண்ட் லீடு போயிருப்போம் நம்ம. பரவாயில்ல 5-6 எல்லாம் ஓகேங்க, எனக்கு 2 சைடும் பாயிண்ட் ட்ராப் பண்ணணும், அவ்வளோதான் முக்கியம். நாளா வந்துட்டு மேன் சிட்டி ஜெயிச்சா பரவாயில்ல, எங்க ஆர்சனல் தான் பயங்கர ஸ்ட்ராங்கு. மேன் சிட்டி எல்லாம் பெருசா சீசன் இது வரைக்கும் அவங்க ஒன்றும் பெருசா ஆடின மாதிரி தெரியல. அப்படிதான் நீங்க சொல்றீங்க. இல்ல அப்படிதான் நீங்க சொல்றீங்க. ஆனா they are starting to come back. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆர்சனல் கேமே அவங்க லைக் நல்லா தான் ஆடினாங்க, அப்படி ஒன்றும் கேவலமாலாம் ஆடல. அண்ட் எமிரேட்ஸ்ல போய் ஒரு பாயிண்ட் எடுக்கிறது வந்து நல்ல விஷயம் தான் அவங்கள பொறுத்த வரைக்கும். I think City will be தேருங்க. அந்த it will be a close fight City வந்தாங்கன்னா. And I think they have a very வந்து Arsenal தான் they are clear very close to us, very close or if not on par with us இப்போ. அதனால வந்து எனக்கு ஆர்சனல் தான் பாயிண்ட் விடணும்னு இருந்துச்சு. ஏன்னா சிட்டி கூட ஓகே இந்த சீசன் அவங்க அவ்வளோவா இல்லைன்னு, பட் ஆர்சனல் ரியலி குட். இல்லை என்ன பிரச்சனைனா சிட்டிகிட்ட இந்த ஹாலண்ட் இருக்கிற வரைக்கும் ஒரு சான்ஸ் கிடைச்சாலும் அவங்களுக்கு போதும் ஒரு கேம்ல. ஸோ அதனால வந்து அவங்க லைக் நல்லா ஆடலனாலும் அவங்க ஜெயிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதுதான். பட் எனிவே இது ஆர்சனல் சிட்டி பற்றி அப்புறம் பேசிக்கலாம். இது வந்து லிவர்பூல் எவர்டனோட ரிவ்யூ 2-1 வின்னு, பெரிய வின்னு டார்பி டே அன்னைக்கு. நிறைய ஹைலைட்ஸ் இருந்தது கேமில். ஹியூகோ எக்கிட்டிக்கோட ஃபர்ஸ்ட் டார்பி டே கோல், கிராவன்பர்ச் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸு, சாலா சீம்ட் இம்ப்ரூவ்டு, பயங்கர மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பெஞ்ச் இந்த பிரீமியர் லீக் நமக்கு. என்னால ஆரம்பிச்சாங்க கேம் ஆரம்பிக்கு முன்னாடி வேர்ட்ஸ் ஹஸ் பீன் டிராப்ட், 100 million சைனிங் ஹஸ் பீன் டிராப்ட் ஃப்ரம் த லைனப். வாட் இஸ் ஹி டூயிங்? 006 ஆயிடுச்சு, 007 ஆயிடுச்சு, ஆச்சா ஓச்சான்னு அடாடாடா 2025 வந்து மாடா நீங்க ஜேம்ஸ் பாண்டை விடல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இருந்தா அப்படியா சரி வச்சுக்கோங்க 007 ஓகே, எங்களுக்கு ஏதாச்சும் நட்டமா கிடையாது, உங்களுக்கு தான் தூக்கம் வர மாட்டேங்குது. எனக்கு 007 வந்து அது எங்க வந்துச்சுன்னா அந்த எல்லா கேம்லயும் அவன் அசிஸ்ட் பண்ண லைக் அதாவது எல்லா காம்படிஷன்லயும் எவன் பண்ணான்னு எனக்கு ஞாபகம் இல்லைங்க. இந்த 007 சான்சோ பண்ணது வந்துட்டு இந்த ஸ்கை ஜெர்மனி எடுத்துதான் ஃபர்ஸ்ட் அதை போட்டானுங்க. ஆமா 007 ஜேம்ஸ் பாண்ட் ஆல் காம்படிஷன்ஸ் தானே அது ஃபர்ஸ்ட் அவனுங்க எதுக்கு போட்டானுங்களே எனக்கு தெரியாது. வேர்ட்ஸ் கம்யூனிட்டி ஷீல்டுல என்ன பண்ணா அதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு 007 இல்லையான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க, அவ்வளவுதான். ஓகே அசிஸ்ட் அது இன்னொருத்த போட்டிருந்தான். கரெக்ட் 006 அவங்க 66 போட்டிருந்தாங்களா? 006 தான். 0 லாசஸ் 0 டிராஸ் 6 வின்ஸ். ஈசாக் 002 தான். 0 டிராஸ் 0 லாசஸ் 2 வின்ஸ். கரெக்டாக தான் போட்டிருக்காங்க, ஒன்றும் கவலை இல்லை நமக்கு அப்படின்னு சொல்லி. ஆமாம். பட் எனிவே ஸோ இது வந்து அதான் சொன்ன மாதிரி லிவர்பூல் எவர்டனோட ரிவ்யூ 2767 சப்ஸ்கிரைபர்ஸை பற்றி பேசுகிறோம். அதுதான் நம்மளோட மெயின் எய்ம் இந்த பாட்காஸ்ட்டில், சப்ஸ்கிரைபர்ஸ் வளர்க்குறது தான். லிவர்பூல் பற்றி பேசுகிறோமோ இல்லையோ சப்ஸ்கிரைபர்ஸ் வளர்க்கணும், அதுதான் நமக்கு. 2767 கரண்ட்டாக இருக்கிற சப்ஸ்கிரைபர் நம்பரு. அதை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போங்க. ஏன்னா சீசன் இல்லை, இந்த நியூ இயர் வரத்துக்கு முன்னாடி 3000 டார்கெட் அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்ததுன்னா நல்லாயிருக்கும். அண்டு நல்லா பலமாக ஏறிக்கிட்டே போயிட்டுருக்கு. இப்போ சொல்லிட்டேன்ல, அடுத்த எபிசோடில் 2 பேர் கூட வர மாட்டேங்க பாருங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. பட் அப்படி 2 பேர் வரலன்னா முன்னாடி இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து ஃபுல் வீடியோவை பாருங்க, அட்லீஸ்ட் அப்பப்போ ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்க. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ தான் அவ்வளோக்கு மற்ற லிவர்பூல் ஃபேன்ஸுக்குமே போய் ரீச் ஆகும்.
சில பேர் ஓபன் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் பார்த்துட்டு நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா ரீச் ஆகாது. பட் சில பேர் உட்காந்து ஃபுல் வீடியோ பார்த்து ஃபுல் டைம் ஸ்டாம்ப்ஸோடயும் வந்து காமெண்ட்ஸ் வைக்கிறீங்க, விச் வி ரியலி ரியலி அப்ரிஷியேட். கடைசி மினிட் வரைக்குமே போய் காமெண்ட்ஸ் வச்சு இந்த இடத்துல நீங்க பேசின டாபிக் எனக்கு இந்த கருத்து இருக்குன்னு வைக்கிறது, ஆஃப்டர் ஆல் இட் இஸ் காப் கருத்து. உங்க கருத்தையும் நீங்க வச்சீங்கன்னா தான் காப்ஸ் நம்ம எல்லாருமே சேர்ந்து கருத்துக்களை பகிர்ந்து எல்லாரும் ஒரு சண்டையை போட்டு சுமூகமாக முடித்து விட்டு அப்புறம் நம்ம கேமை பார்க்கலாம், அடுத்த கேம். ஆமா, ரொம்ப காம்ப்ளிகேட்டடா தமிழ்ல என்னவோ சொன்னாரு, அவர் என்ன சொன்னாரோ அது நான் வந்து அப்படியே வந்து இது பண்ணிக்கிறேன், என்டார்ஸ் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். என்டார்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. இல்ல அது நம்ம தப்பு தாங்க. நான் உங்க 2 நிமிஷம் பாக்குறது அது ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் 2 நிமிஷம் அந்த ட்ரெய்லர் மாதிரி ஒன்று ஓடும்ல, அதுலயே ஃபுல் பாட்காஸ்ட் தெரிஞ்சிடும் எல்லாருக்கும். அதுதான் சேஷாதிரி, ஒழுங்கா நீங்க வந்து மக்கள் பாக்குறதுக்காக கேட்சியா வைக்கணும். எப்படி வந்து எப்படின்னா வந்து கௌதம் சொல்லி விட்டார் லிவர்பூல் வந்து 114 பாயிண்ட் எடுத்துருவாங்க, அந்த மாதிரி எல்லாம் வைக்கணும் நீங்க. நம்ம வந்து எதையுமே தெரியாத மாதிரி வந்து வெளிப்படையா வைக்கிறதுனாலதான் மறுபடியும் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு ஆனா இவ்வளவுதான் இவனு கொண்டு பெருசா பேசுறேன்னு போயிடுறாங்க. அதுதான் பிரச்சனை. இல்லைங்க, அதுவும் போகிறதுக்கு இப்போ ஏஐல வேற ரொம்ப இதுவாகிடுச்சுல்ல. ஆக்சுவலாகவே இது இருக்குங்க. நீங்கள் வந்து நம்ம பாட்காஸ்ட் இங்கிலீஷில் இல்லை, இங்கிலீஷ் பாட்காஸ்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து கூகுளில் ஒரு ஏஐ ஒன்று போட்டிருக்காங்க, நோட் புக் எல்லாம்னு. அதில் இந்த வீடியோ லிங்க்கை தூக்கி போட்டு சம்மரைஸ் திஸ்ன்னு சொன்னீங்கன்னா அது சம்மரைஸ் பண்ணி கொடுக்கும் பாட்காஸ்ட்டை. சூப்பர், நல்ல வேலை தமிழ்ல இருக்கும். இன்னும் கூகுள் அந்த லெவலுக்கு வரல, வந்துடும். அதான் ஒரு 2 வருஷத்துல அதுவும் வந்துடும். அப்புறம் காக்கிறது இல்லைன்னா எல்லாரும் ஏஐ வச்சு தான் பார்க்க போகிறாங்க பாட்காஸ்ட், அவ்வளோதான். பட் எனிவே லிவர்பூல் எவர்டன் 2-1 கிராவன்பர்ச் எக்கிட்டிகே கோல்ஸ் நமக்கு. அவங்களுக்கு வந்து யார் போட்டா? ஆமாம், இட்ரிஸா கே போட்டான். பட் ஆக்சுவலாக லிவர்பூல் எவர்டன் கேம் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி வி ஹேவ் டு சே, நம்ம சம்மரில் வந்து விமென்ஸ் ஃபுட்பால் எபிசோட் ஒன்று பண்ணியிருந்தோம். அதில் மேட் பியர்டுன்னு வந்து ஒருத்தரை பற்றி பேசியிருப்போம். தட் ஹஸ் ஒன் த சூப்பர் லீக், லைக் ஹி வாஸ் த லாஸ்ட் டைட்டில் வின்னிங் மேனேஜர் நம்ம விமென்ஸ் டீமுக்கு. ஸோ ஹி ஹஸ் சேட்லி பாஸ்ட் அவே. ஆர்னி ஸ்லாட் கூட அவரை பற்றி பேசியிருப்பார், ஒரு வீடியோ வந்துருக்கு. ஸோ கண்டோலன்சஸ் டு ஹிம் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி. அதை சொல்லிட்டு அப்படியே வந்து லிவர்பூல் விமென்ஸ் கேமும் வந்து போஸ்ட்போன் ஆயிடுச்சு இந்த வீக்கெண்டு. ஸோ அவங்க அதான் விளையாடலையா? ஏன்னா மக்களே பார்க்குறவங்களுக்கு வந்து we played 2 games, we lost both. ஃபர்ஸ்ட் against எவர்டன், செகண்ட் against வில்லான்னு நினைக்கிறேன். both games we lost. யாரு? லெஸ்டரா? லெஸ்டர். ஆமா, 2 கேமுமே மோசமான லாஸஸாக இருந்துச்சு. ஹோப்ஃபுல்லி they bounce back. ஆமாம், ஹோப்ஃபுல்லி they bounce back. பட் இது இப்போ எவர்டன் கேமுக்கு வருவோம். என்ன ஒரு இனிஷியல் தாட்ஸ் என்ன? ஒரு ஃபஸ்ட்டு பிக் கேம்னு இல்லை, ஏன்னா ஆர்சனல் ஆடிட்டோம். பட் ஃபஸ்ட்டு ஒரு ரைவல்ரி கேமு, யுனைடெடுக்கு அப்புறம் இது ஒரு ரைவல்ரி. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரைவல்ரி கேம் எப்படி இருந்தது, என்ன அது அட்மாஸ்ஃபியர்லாம் எப்படி இருந்தது, கேம் எப்படி போச்சு, உங்களுக்கு ஜென்ரல் தாட்ஸ் என்ன? I think this game was much better than the games that we played before. Yeah, I think after Bournemouth game எடுத்து பார்த்தோம்னா for me this is the perfect first half that we had. எதையுமே நம்ம எவர்டனுக்கு விடலை, லைக் லிட்ரலி 0 ஃபார் எவர்டன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. we didn't allow anything, we scored 2 superb goals. செமையா இருந்துச்சு கேம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. நான் வேற பெட்ஷீட்டை தலைமையில இப்படி போட்டு உட்காந்துருந்தேன், காலையில 6 மணி இங்கே, அதனால 6 தூக்கத்துல போட்டு நான் உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன். அதனால வந்து இட் வாஸ் அ பர்ஃபெக்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப். எனக்கே ஆச்சரியம், மறுபடியும் வந்து 2-0 நிப்பாட்டினானுங்களா, சரி ரைட்ரா என்னோட சான்ஸ் ஒன்ன போட வேண்டியதான்டா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எண்ட் வரைக்கும் எடுத்து பார்த்தோம்னா we couldn't have asked for a better half. அந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த ஹாஃப். பர்ஃபெக்டா சான்சஸ் கிரியேட் பண்ணோம், சூப்பரா பால் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணோம், எல்லாருமே we brought everyone into the game. வழக்கம் போல ஒரே ஒரு பிளேயர் மட்டும் ஃப்ராட் பண்ணிட்டு இருந்தான், அது நம்ம எபிசோட்ல போகும்போது நம்ம பேசுவோம். அவனை தவிர வந்து எல்லாருமே வந்து had a pretty decent first half. I was like okay, நம்மளால அடத்த முடியும் போல, ஏன்டா இப்ப முன்னாடி எல்லாம் காட்டல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப். பட் கான்ட்ராஸ்டிங் செகண்ட் ஹாஃப் அது. ஆமாம், இல்லை ஐ திங்க் எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் அந்த பெட்டோக்கு ஒரே ஒரு லைக் டிஃபிகல்ட் சான்ஸ் ஒன்று கிடச்சிது, அவ்வளோதான். அதர்வைஸ் ஐ டோன்ட் ரிமெம்பர் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எவர்டனுக்கு அவ்வளோ கிடச்சதா. இல்லை அதான் வி கண்ட்ரோல் த கேம். ஐ தாட் வந்து மிட்ஃபீல்டை பற்றி டெஃபினட்டாக பேசி ஆகணும். ஐ திங்க் வி வர் சூப்பர்ப். அதாவது நான் கூட நினச்சேன் இது எந்த மிட்ஃபீல்டுக்கு போவார், ஸ்லாட்டு இது மாதிரி வந்து அதே நம்ம யூஷுவல் கிராவன்பர்ச், மெக்காலிஸ்டர், சோபோஸ்லாயா இல்லை வேர்ட்ஸ் இருப்பானா இந்த லைனப்பில் அப்படின்னு, விச் வி ஹேவ் டு டாக் அபவுட் வந்து வேர்ட்ஸும் பற்றி, த ஃபேக்ட் தட் ஹி வாஸ் ஆன் த பெஞ்ச். ஸோ இந்த கேம் வந்து த ஃபேக்ட் தட் ஹி வென்ட் டு த ட்ரைட் அண்ட் ட்ரஸ்டட், ஐ திங்க் அவருக்கே தெரிஞ்சு போச்சு இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து ஃபிசிக்காலிட்டி ஃபைன்ஸ் இட் டிஃபிகல்ட்டு. லாஸ்ட் சீசன் எவர்டன் ஆர் வெரி ஃபிசிக்கல், இட்ரிஸா கேயும் சரி, டுக்கூர் இருந்தான் லாஸ்ட் சீசன். ஸோ அதே மாதிரி ஆடினாங்கன்னா
திஸ் சீசனும் அதே மாதிரி தான் இருப்பாங்க, பயங்கர ஃபிசிக்கலாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஐ திங்க் இட் வாஸ் அ குட் திங், இட் வாஸ் அ டாக்டிக்கல் டெசிஷன் ஒன்று. அண்ட் ஐ திங்க் இட் ஹெல்ப்ஸ் ஃபிட்னஸ் ஆல்சோ. வேர்ட்ஸ் வந்து நான் அத்லெட்டிகோ கேமும் ஆடி இருக்கான், இதுவும் ஆடி இருக்கான், அதுக்கு முன்னாடி இருந்த பிரீமியர் லீக் கேமும் ஆடி இருக்கான். ஸோ மேபி ஒரு டீசென்ட் ரெஸ்ட் ஃபார் ஃப்ளோரியன் வேர்ட்ஸ் ஆல்சோ. பட் இல்லை, ஐ தாட் த ஃபேக்ட் தட் ஹி வெண்ட் வித் அந்த ட்ரைட் அண்ட் டெஸ்டட் லைனப்புங்கிறது வந்து இட் வாஸ் அ குட் திங் என்னை பொறுத்த வரைக்கும். ஐ திங்க் லைனை பார்க்கும்போது ஐ வாஸ் ஷாக்ட், ஜென்யூன்லி ஷாக்ட். ஓ வேர்ட்ஸ் எடுத்துட்டாப்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நவ் வி கேன் கால் இட் அ ட்ராப் ஆர் வி கேன் கால் இட் அ ரெஸ்ட். ஐ திங்க் நீங்கள் சொன்ன மாதிரி சாடி நான் சொல்லியிருந்தேன், ஐ திங்க் இட்ஸ் அ ட்ராப். ஐ திங்க் தட்ஸ் ஹவ் வி ஹேவ் டு டேக் இட். இட்ஸ் நாட் அபவுட் ஓ அத்லெட்டிகோ மேட்ரிட் கேம் ஆடினாரு அதனால ஹி வாண்ட்ஸ்னு. ஐ திங்க் வாட் யூ செட் இஸ் த ஆக்சுவல் பாயிண்ட். இந்த 3 மிட்ஃபீல்டர்ஸ் வி நோ ஹவு தேல் டூ. சடன்லி வி லுக் லைக் அ வெரி டிஃப்ரெண்ட் டீம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. That was down to the 3 midfielders. சூப்பரா சிங்க், எவன் என்ன பண்ணுவான் ஏது பண்ணுவான்னு தெரியும். The left winger is the same, right winger is the same. Ekitike was the only new person on the front sixல. So they knew what they were doing. நல்ல ஃப்ளூடா கேம் ஆடணும். And it was understood இல்ல, எவன் என்ன பண்ணுவான் ஏது பண்ணுவான்னு 3 பேத்துக்கும் தெரியும். எங்க ரன் பண்ணா எங்க கேப் கிடைக்கும்னு தெரியும். It was fluid football. ஸோ நவ் மேபி ஸ்லாட் இஸ் திங்கிங், ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கேம்ஸில் வந்துட்டு இவங்க 3 பேரையுமே வச்சு ஆடிட்டு அவனை கொண்டு வந்தால் போதுமா, கிவ் him லிட்டில் மோர் டைம் டு கெட் இன் டு இட், டு கெட் இன் டு த லெவல்ஸ் அப்படின்னு. பட் அகெயின் நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தாங்க, கம்மிங் பேக் டு வேர்ட்ஸ் வந்துட்டு ஐ மீன் ஆப்வியஸ்லி காமெண்ட்ஸ் சொன்னாங்க யூ ஹாவ் டு கிவ் him டைம், ப்ரைஸ் டேக் வந்து அவன் முடிவு பண்ணுறது இல்லைன்னு. இட்ஸ் பின் 6 கேம்ஸா 7 கேம்ஸா 5 பிரீமியர் லீக், சாம்பியன்ஸ் லீக் 1, கம்யூனிட்டி ஷீல்டு 1. கம்யூனிட்டி ஷீல்டு வாஸ் த பெஸ்ட் தட் வி saw from him, and in the Champions League was okay, very close to what I saw in the community shield. But I think we need to ask the question like what's going on with I still think it's quite early. 5-6 it's getting to that point. I'm not disagreeing, it's getting to that point, but I still think when he just needs a bit more time. இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஃபெபினியோ மோனாக்கோல இருந்து வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் 6 மாசம் ஆடவே இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் அ கேஸ் ஆஃப் அடாப்டிங் டு அ நியூ லீக். ஃபெபினி ஆனால் அதுக்கப்புறம் இ பிகேம் இது லைக் எல்லாருமே இந்த ப்ரைஸ் டேக்கை பற்றி சொல்லுவாங்க. இதை நான் வந்து போன வீடியோலையும் சொன்னேன். யூ ஆர் நாட் பேயிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் 6 games. You are paying for what he will become or what you hope he will become once he adapts to the league. If he adapts, since we won these games I'm not worried. Okay, இப்போ விளையாண்டா என்ன விளையாடலினா என்னன்னு. But there will be a point wherein நம்ம இவனை ஸ்டார்ட் பண்ண தான் போறோம். We want him to make that, we want him to be the difference maker. உனக்கு அதனால தான் நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோண்டான்னு சொல்லி லைனப்ல போடும்போது when we start dropping points I think like me many people will அப்போ வந்து ஏன்டா வேர்ட்ஸ் நீ எதுவுமே பண்ணலன்னு கேட்டாங்கன்னா then you cannot say யார் கேம் தான் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி. For now it's all roses. அது இல்லை, அது அட் வாட் ஸ்டேஜ் அந்த பொசிஷன் வருதுங்கிறது தான். இப்போ இஃப் இட் கம்ஸ் ஆஃப்டர் 19 games and வேர்ட்ஸ் இஸ் பிளேட் லைக் 15 games, அப்பவும் ஒரு அசிஸ்ட் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள். then you have to ask, சரி is he worth that money or is he struggling to adapt? என்ன மாதிரி கேள்வி வந்து we have to ask questions at that point. But இப்போ வந்து at this point is I am still willing to give him a little more time. அவ்வளவுதான் நான் சொல்றேன். But அதுதான் சொல்றேன், அந்த willing to give a time is because we are winning னா சொல்றேன் நான். I think that's where even otherwise இல்லையா, even otherwise the pressure would have gotten to him, the pressure would have gotten to the manager. அப்படி சொல்றேன் நான். now ஒரு ஸ்லாட் வந்து எதுவும் இல்ல. நவ் ஓகே திங்க் அபவுட் இட். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து இப்போ 4 கேம் ஆடி இருக்கோம் எவர்டனுக்கு முன்னாடி. ஓகே, 4 கேம்ல வந்து we've gotten 12 points. For example, we got only 6 points for hypothetically. Okay, when you drop words, think about it. If you drop words, இதே ரியாக்ஷன் இருந்திருக்குமா? கண்டிப்பா இருந்திருக்காது. You already lost. ஸ்லாட் மேல பிரஷர் இருந்திருக்கும். ஸ்லாட் மேல பிரஷர் இருக்கும். அது தட் இஸ் கிவன். அது எப்படியும் இருக்கும் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருந்ததுன்னா. And to say in மாதிரி you're dropping your biggest signing, but அப்போ வந்து you can even ask the question, would he have dropped words அந்த மாதிரி situation? ஏன்னா உனக்கு தெரியும் if he clicks வந்து it will be a very good, அதாவது அந்த ஆர்சனல் செகண்ட் ஹாஃப், இந்த அத்லெட்டிகோ கேம்லாம் he was very unlucky not to get an assist or a goal. So அத்லெட்டிகோ கேம், கம்யூனிட்டி, you know when it clicks வந்து it will click, பயங்கரமா கிளிக் ஆகும் அப்படின்னு. It's just a matter of வந்து you just have to give him a little bit of time. நான் வந்து இது டைம் வந்து ஐ பின் சேயிங் ஈவன் பிஃபோர் இந்த 5-6 கேம். ஏன்னா இதே விஷயம் தான் இவனுக்கும் சொன்னேன், ரயன் சர்க்கிக்கும் அதே தான் சொன்னேன். யூ ஹாவ் டு கிவ் தோஸ் 2 டைம். அதனால் தே ஆர் பிளேயிங்
a very crucial role in both these teams. Number 10ங்கிறது வந்து ஒரு crucial role. Or I mean of course இப்போ Phil Fodenனும் ஆடினா, பட் செர்க்கிக்கு நான் அது சொன்னேன் இப்போ at the start of the season. இல்ல ஐ திங்க் த ஒன் தட் நீங்க சொன்ன அந்த நம்பர் 10 ரோல் வந்து ஐ திங்க் இட்ஸ் நியூ டு ஆல் தீஸ் டீம்ஸ். நமக்கும் புதுசு. சிட்டிக்கும் ஒரு அவுட் அண்ட் அவுட் 10 மாதிரி டிப்ராய்னே விளையாடல. டிப்ராய்னா பிளேட் அ வெரி டிஃப்ரெண்ட் ரோல். வி கேன் நாட் சே மேல மட்டும் அவனை வச்சுட்டு நீ அசிஸ்ட் மட்டும் போட்டா போதுங்கிற ரோல் எல்லாம் டிப்ராய்னா வந்து விளையாடல. ஸோ அப்படி யோசிச்சு பார்த்தா போத் த டீம்ஸ் ஐ மீன் ஜென்ரலா பிரீமியர் லீக்னு எடுத்து பார்த்தாலே வந்து ஒரு நம்பர் 10ங்கிற ஒரு கான்செப்டே இப்ப இல்ல. ஒரு லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் எடுத்து பார்த்துட்டோம்னா அது ஒரு மேபி ஒரு மிடில் டேபிள் டீம்ஸ்ல இருக்கலாம், மிட் டேபிள் டீம்ஸ்ல இருக்கலாம். ட்ரூ நம்பர் 10 டாப் டீம்ஸ்ல பாத்தீங்கன்னா ப்ராபபிலி ஓடகார்டு ஒன்னு தான் சொல்லலாம். டாப் டீம்ஸ் பட் ஓடகார்டும் நிறைய பண்றாங்க ஆர்சனலுக்கு. நம்பர் 10 மட்டும் இல்ல அவனோட ரோல் ஆஸ் a number 10 is very different. பட் he is a number 10 பட் அவனோட ரோல் வந்து இது வந்து ஐ திங்க் 2 எபிசோட் முன்னாடியே பேசின ஒரு டீம்லயும் that role differs னு சொல்லிட்டு. சோ அவனோட ரோல் is very different. இப்போ நீங்க சொன்ன மாதிரி மிட் டேபிள் டீம்ஸ், ப்ரூனோ is the best example. மிட் டேபிள் டீம்ஸ்ல you will find number 10s. ப்ரூனோ பயங்கரமான எக்ஸாம்பிள் அதுக்கு. அண்ட் டி ப்ரூய்னே பத்தி சொன்னீங்க. ஆக்சுவலா இது ஒரு சைடு, இது ஒரு புக் ஒன்னு இருக்கு, the 8.5. So De Bruyne plays like an 8.5 basically. He is a number 8 but he's a very attacking number 8, so he's not a true number 8. correct. So but illa what I am trying to say is with words வந்து இது ரிசல்ட்ஸ் இப்படி இருக்கறனால there is absolutely no questions about him. இப்போ Slot has the luxury to drop him ஒரு 100 million signing for a Merseyside derby. அது எவ்வளவு பெரிய விஷயம் அது. Think about it if you think in hindsight. ஆமா இல்ல ஆனா ஐ திங்க் he'll be back next சவுத்ஹாம்ப்டன் இல்ல, அதுக்கு அடுத்தது பிரீமியர் லீக் கேம் என்னவோ. எனக்கு ஒரு தியரி இருக்கு தெரியுங்களா என்னன்னா, இது வந்து இந்த எல்லாரத்தோடைய பொறாமையில வர பிளேயர்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஃபுல் நெகட்டிவ் ஆரா இருக்கு அவங்க மேல. that's just me being foolish, but if you think about it, ஓகேவா? இல்ல வைனால்டம், ராபர்ட்சன் அவங்கெல்லாம் கண்டுக்கவே இல்லை யாருமே. கரெக்டா? ராபர்ட்சன் யாரா ஏதோ லூசு பையன் போய் வாங்கிட்டு வந்திருக்காங்க. வைனால்டம் ஏண்டா ரெலிகேஷன் நியூகாஸ்ல இருந்து அவனாச்சும் போய் வாங்கிட்டு வருவானா? ஃபர்மினோ என்னடா 30 மில்லியன் கொடுத்து ஏதோ ஜேம்ஸ் மில்னர் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபர். ஜேம்ஸ் மில்னர் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபர். சாலா ஏண்டா வாஸ்ட் செல்சி ப்ராடக்ட்ட போய் அவனாச்சும் வாங்கிட்டு வருவானா? மானேவா சவுத்ஹாம்ப்டன்ல இருந்தெல்லாம் அவனாச்சும் போய் 35 மில்லியன் கொடுத்து வாங்கிட்டு வருவானா? நமக்கு வந்த எல்லா பிளேயர்ஸுமே வேண்டைக் அவன் ஓவர் ரேட்டட்ரா, எவனாச்சும் 75 மில்லியன் கொடுத்து ரிவெண்டருக்குலாம் போய் வாங்கிட்டு வருவானாடா? ஆலிசன்லாம் எவனுமே மோசம் பார்த்ததும் இல்ல. அப்போ ரோமால் நம்ம பார்த்தா நம்மளுக்கு எதிர்த்து விளையாண்டான். மத்தபடி ஆலிசன் எவனும் பார்க்கல. ட்ரெண்ட் அகாடமி, ராபர்ட்சன் 8 மில்லியன். நீ பாத்தீங்கனாலே எல்லாருமே வந்து தியாகோவா அவன் பயன்லயே வாஸ்டா, அவனை எல்லாம் போய் வாங்கிட்டு வாஸ்டா. கரெக்ட், ஒண்ணு பெருசா. இந்த மாதிரி நமக்கு இது வரைக்கும் வந்த பிளேயர் எல்லாமே பாருங்களேன். மெக்காலிஸ்டர், although he won the World Cup, people were still thinking, அது மெஸ்ஸி வின் பண்ணி கொடுத்த வேர்ல்ட் கப். மெக்காலிஸ்டர் பெருசா ஒண்ணும் பண்ணல. பிரீமியர் லீக் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இல்ல மெக்காலிஸ்டர் வந்து ஐ வில் டிஸ்அக்ரி. ஏன்னா ஐ திங்க் பிரீமியர் லீக் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே மெக்காலிஸ்டர் இல்லங்க, it was still too soon. நான் அப்போ சொல்லிட்டேன், still too soon for Brighton. இன்னொரு சீசன் பிரைட்டன்ல இருந்துதான் வைங்க, then everyone would have watched him and told, இவன் பயங்கரம் அப்படின்னு சொல்லி. I don't think so. ஏன்னா எல்லாரும் பிரீமியர் லீக் அந்த பாயிண்ட்ல வந்து I don't think that he was really hyped. இல்ல ஹைப் இல்ல, அது வேணா சொல்லலாம். ஹைப் இல்ல, பட் லைக் ஒரு நாபி கேட்டாக்கு இருந்த ஹைப் இல்ல, அப்படி வச்சுப்போமே. ஆனா ஹைப்பும் இல்ல, 55 மில்லியன் டிரான்ஸ்ஃபர் ஃபீ, 1 இயர் லோன், அப்போ வேலை செய்யல கொய்யா. அவெல்லாம் படுமோசம் அவன். சோ இந்த மாதிரி இப்ப நீ மத்த கிளப்ல எடுத்து பாருங்களேன், அந்த ஹை பட்ஜெட் பிளேயர்ஸ்ல எடுத்து பாருங்களேன். கெப்பா வந்து ஸ்மாஷ்ட் 6 ரெக்கார்ட் அண்ட் வென்ட் டு செல்சி. செம நெகட்டிவ் ஆராவா அவனை பத்தி. அது வந்து நம்ம ஆலிசனுக்கு அவ்வளவு பணம் கொடுத்ததுனால தான் கெப்பா அவ்வளவு பணத்துக்கு போனான். இல்லன்னா கொடுத்துருக்க மாட்டானுங்க செல்சி அவ்வளோ. கரெக்டா? அப்ப யோசிச்சு பாருங்க, அவன் ஒண்ணு மெக்வயர் வந்து 80 மில்லியனுக்கு போனான். அப்ப மெக்வயருக்கு எவ்வளவு நெகட்டிவ் ஆரா இருந்துச்சு, அதுவும் ஒர்க் அவுட் ஆகல. பால் பாக்பா திருப்பி யுனைடெட் வந்தான், வித்து யுவென்டஸ் போய் யுவென்டஸ்ல திருப்பி வாங்கிட்டு வந்தாங்க, ஒர்க் அவுட் ஆகல. லுக்காக்கு யுனைடெட் வாங்கிட்டு வந்து ஒர்க் அவுட் ஆகல, செல்சி வாங்கிட்டு வந்து ஒர்க் அவுட் ஆகல, அதுவும் ஒர்க் அவுட் ஆகல. ஆனா ஐ வில் சே ஒன் திங், யுனைடெட் சைனிங்ஸ் எல்லாம் எடுக்கப்படாது. ஏன்னா உங்களுக்கும் எங்களுக்குமே அவன் 30 மில்லியன் கொடுப்பான். அதுவும் கரெக்ட் தான். அதனால வந்து யுனைடெட் எல்லாம் நான் கணக்கிலேயே எடுத்துக்கல. நீங்க அந்த மாதிரி பெரிய ஹை ப்ரொஃபைல் பிளேயர்ஸ் எல்லாமே பாருங்களேன், இட்ஸ் ஜஸ்ட் ஆல் தட் நெகட்டிவ் ஆரா அபௌட் தம். இவங்க வந்து ஒரு வைத்தறிச்சல்லே இருப்பாங்கல்ல எல்லாருமே. சி தட் இஸ் அஸ் இன்க்ளூடட். நானும் பாக்பா வாங்கும்போது பாக்பாவே வாங்கிட்டானுங்களா அப்படிங்கிற மாதிரி தான் நானும் இருந்தேன். ஆப்வியஸ்லி பாக்பா வாஸ் தட், அது ஒரு ஃபிகர் யுவென்டஸ்ல.
இருந்தபோது. ஸோ சேஸ் ஆல் இஸ் நெகட்டிவ் ஆரா. ஒருத்தன் போய் ஓல்ட் ட்ராஃபர்ட் மேல சுத்தி விட்டு தேங்காய் உடச்சிட்டு வந்தான். நம்ம பால் அனுப்பிச்சு விடுங்க, ஒரு எலுமிச்சம்பழ மாலை எங்கேயாச்சும் போட்டு வர சொல்லுங்க, வேர்ட்ஸுக்கு ஒரு சின்ன பொம்மையை வச்சுக்கிட்டு ஃபுல்லா நெகட்டிவ் ஆராவெல்லாம் கழிச்சு விட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வேர்ட்ஸுக்கு ஈசாக்கு எல்லாமே. அதனால இட்ஸ் ஜஸ்ட் ஐம் ஜஸ்ட் பீயிங் ஃபூலிஷ் ஹியர். பட் இந்த மாதிரி பெரிய டிரான்ஸ்ஃபர்ஸ்ல வந்தவங்க எல்லாருமே they have taken a lot of time to get in and then only they இல்ல பட் ஆனா ஒன்ஸ் தே ஹிட் ஆச்சுன்னா பயங்கரமா ஹிட் ஆயிடும். தட் இஸ் தி ஒன்லி திங். உங்களோட கேம்பிள் ஐ திங்க் வேர்ட்ஸ் he had a lot of positives in terms of ஏன் you are willing to pay இவ்வளோ பணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவனோட ஏஜ் என்ன 21 வயசு தான் ஆகுது அவனுக்கு. ஸோ லைக் ஈவன் இஃப் இட் லெட்ஸ் ஜஸ்ட் சே திஸ் சீசன் இட் செல்ஃப் இஸ் அன் ஆவரேஜ் சீசன்னே வச்சுக்கோங்க. லெட்ஸ் சே என்னோட இது என்னன்னாக்கா ஓகே ஃபர்ஸ்ட் 20 கேம் நீ ஒண்ணுமே பண்ணல ஃபர்ஸ்ட். ஆனா லாஸ்ட் 18 கேம்ல இஃப் யூ ஆர் ஏபிள் டு கெட் லெட்ஸ் சே 10 அசிஸ்ட் ஆர் 10 GA 18 கேம்ல, தட் இஸ் அ சைன் ஐ வில் லுக் ஃபார்வர்ட். அவன் சரி லாஸ்ட் 18 கேம் இவன் 10 GA எடுத்திருக்கான், சீசனுக்கு இவன் 13 தான் எடுத்திருக்கான் அப்படின்னு எல்லாரும் பார்ப்பாங்க. பட் லாஸ்ட் 10 கேம்ல நீ 10 GA எடுத்தேன்னா ஐ நோ தட் யூ ஆர் கிளிக்கிங். நெக்ஸ்ட் சீசன் உனக்கு இன்னும் அவுட் புட் பயங்கரமா இருக்கும் தெரியும். தட் இஸ் வாட் யூ ஆர் லுக்கிங் ஃபார் வித் வேர்ட்ஸ். அண்ட் 21 வயசு, மூவிங் கண்ட்ரிஸ், இட்ஸ் ஆல்வேஸ் டிஃபிகல்ட். உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். இந்தியா ஒரு நம்ம இந்தியா விட்டு வெளியூர் வரதே ஒரு பெரிய விஷயம். ஸோ அவனுக்கு பிறந்த ஜெர்மனிலேருந்து இங்கிலாந்துக்கு வருது, புது ஸ்டைல் ஆஃப் பிளே. அது ஆர்னி ஸ்லாட் கூட சொல்லியிருப்பாரு, யூ நாட் ஜஸ்ட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ சேஞ்ச் ஆஃப் ஜாப், அது சேஞ்சிங் யுவர் என்வாயரன்மெண்ட். உனக்கு எல்லாமே அன்ஃபெமிலியர். ஏன் கேட்ட டிரைவிங் சைடே ஆப்போசிட் பிரிட்டனுக்கும் ஜெர்மனிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஆல் தட் பிளேஸ் அ ரோல். அதுவும் ஒரு 21 வயசு பையனுக்கு ஆல் தட் பிளேஸ் அ ரோல். ஸோ இட் வில் டேக் சம் டைம். என்னன்னா ஐ ஜஸ்ட் ஹோப் தட் ஹீ ரியலைசஸ் that he is 90% there. அந்த 10% ஏன் வர மாட்டேங்குதுன்னா ஃபார் மீ ஐ ஃபீல் இன்னும் கொஞ்சம் ப்ரோஆக்டிவா இருந்தானா அது வந்துரும் அந்த 10%. அவன் இன்னுமே அந்த நமக்கு நிறைய டைம் இருக்க மாட்டிருக்கு, நமக்கு நிறைய டைம் இருக்க மாட்டிருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அந்த கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ்ல இஸ் நாட் சூசிங் டு ஷூட் or he is not choosing to make that fast pass. அந்த மாதிரி சொல்றேன் நான். ஆமா இல்ல அதுதான் நீங்க அப்படி பாக்குறீங்க. நான் எப்படி பாக்குறேன்னாக்க இஸ் he second guessing himself. அதாவது நீங்க ப்ரோஆக்டிவா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. நான் அவனுக்கு தெரியும் என்ன பண்றதுன்னு, பட் அவன் செகண்ட் கெஸ் பண்றான் இதுதான் பண்ணணுமா அப்படின்னு. ஸோ நான் இங்க என்னோட பிளேயர்ஸ் எல்லாம் சொல்லுவேன் பேக்கிங் யுவர் செல்ஃப்னு. ஸோ யூ ஹேவ் டு பேக் யுவர் செல்ஃப். எஸ்பெஷலி என்னோட ஸ்ட்ரைக்கர்ஸ்டையும் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர்ஸ்டையும் சொல்லுவேன். ஏன்னா யூ ஹேவ் டு பேக் யுவர் செல்ஃப். அதாவது யூ கேனாட் பி அஃப்ரேட் டு மேக் அ மிஸ்டேக். அந்த பொசிஷன்ல இருந்தேன்னா யூ வில் மேக் மிஸ்டேக். ஒரு 90 மினிட் கேம்ல நீ ஒரு 10 பாஸ் போட்டேன்னா அதுல 4 பாஸ் வேற எங்கேயாச்சும் தான் போகும், அட்லீஸ்ட் இங்க இந்த லெவல்ல, விச் இஸ் ஃபைன். நான் இஃப் ஐ எம் ஆஸ்கிங் யூ டு மேக் தோஸ் 10 passes, ஐ நோ தட் அந்த 4 பாஸ் வேற எங்கேயான்னு போகும், டிஃபெண்டர் இன்டர்செப்ட் பண்ணுவான், இல்லை ஒரு ஷார்ட் பிளாக் ஆகும், கீப்பர் சேவ் பண்ணுவான், வெளியில அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் நான் அவனை 10 ஷாட் எடுக்க சொல்றேன், 10 பாஸ் போட சொல்றேன். அதுக்காக நீ பயந்துகிட்டு நான் மிஸ் பண்ணுவேன்னு நீ பயந்துகிட்டு ஷாட் எடுக்காம இருக்க கூடாது, அவ்வளவுதான். ஸோ அந்த வெதர் இட்ஸ் லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸா இல்லை நீங்கள் ப்ரோஆக்டிவா இல்லையா இல்லை செகண்ட் கெஸ் பண்ணுறானா என்னன்னு எனக்கு தெரியல. பட் வாட் எவர் இட் இஸ், இப்போதைக்கு இட் இஸ் ஸ்டாப்பிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் பீயிங் இஸ் பெஸ்ட், அவ்வளோதான். பட் ஸ்பீக்கிங் ஆஃப் சம் ஒன் ஹூ இஸ் பீயிங் ஸ்டாப்ட் ஃப்ரம் பீயிங் இஸ் பெஸ்ட், மிஸ்டர் கோடி கேக்போ. ஸ்டாப்டெல்லாம் இல்ல, ஹி ஸ்டாப்ஸ் ஹிம்செல்ஃப். நாங்கெல்லாம் ஒண்ணும் பண்ணல அவரை ஸ்டாப் பண்றதுக்கு. அதாவது இந்த கேம்ல எத்தனை மிஸ் பாஸ், எத்தனை ஒரு சான்ஸ் எடுத்துட்டு போய் ஏதாச்சும் பண்றா அப்படின்னா ஆப்போசிட்டுக்கு பால் கொடுத்துறது, இல்ல 6 அடிக்கிறது பால் வச்சுட்டு. ஐ டோன்ட் நோ வாட்ஸ் ஹேப்பனிங் தேர், பட் he kind of ஒரு லாஸ்ட் 4 கேம்ல he is not himself. அது ஏன்னு தெரியும் சொன்ன மறுபடியும் கான்ஃபிடன்ஸ் இல்லையா, இல்ல ஏன் ஒரு ஒன் டைமென்ஷனல் விளையாடுறோம்னு அவனுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க, ஏ ஸ்லாட் ஐ லவ் யூ பட் ப்ளீஸ் சேஞ்ச் கேக்போ ரைட் நோ அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் கெட்டிங் டு தட் பாயிண்ட் ரைட் நோ வித் கேக்போ. ஏன்னா நம்ம நம்பி அவனுக்கு பால் கொடுக்குறோம், நீ ஏதாச்சும் எங்களுக்கு பண்ணித்தாடான்னு we are repeatedly giving him balls on that left flank. ஆனா he is not finding a player, he is not hitting it on target, he is not taking on men and like going past them, because நீங்க சொன்னீங்கல்ல அது அவன் கேம் இல்ல. He always cuts back to take that shot. But everyone knows இவன் அதுதான் பண்ண போறான், இவன் நம்மளை தாண்டி எல்லாம் போறது இல்ல, நம்ம கட் பேக் பண்ணி தான் பண்ண போறான். அவனோட ரைட் ஃபுட்டை நான் பிளாக் பண்ணிட்டா போதும், ஆமா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி. ஸோ அட் திஸ் பாயிண்ட் இன் டைம் he is not up to the mark, he is not playing the way that he should be. அது ஏன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. something is happening with him. அது என்னன்னு எனக்கு என்ன சொல்ல முடியல.
தெரில. இல்லை லைக் இந்த கேம்லேயே ஐ மீன் தேர் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ். பட் ஆனால் ஜஸ்ட் டு கம்பேர் டு தி அதர் லெஃப்ட் விங்கர், எவர்டன் லெஃப்ட் விங்கர் ஜாக் கிரீலிஷ். ஓகேவா? அதாவது நீங்கள் சொன்னீங்க ரொம்ப ஒன் டைமென்ஷனல் பேர். ஜாக் கிரீலிஷ் பார்த்தீங்கன்னா ஹி ஹேஸ் அ த்ரெட் வித் போத் ஃபீட். ஸோ உனக்கு டிஃபெண்டராக இருந்தானாக்கா அவன் கிராஸ் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது, விச் இஸ் ஹவு அவங்க கோலும் அந்த கிராஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு, கிரீலிஷோட கிராஸ்லேருந்து தான். இல்லை ஈ கேன் கட் இன்சைட், பாஸும் போடுவான், ஷூட்டும் பண்ணுவான், எல்லாம் எடுப்பான். ஸோ அந்த ஒரு டியூவல் த்ரெட் இல்லைனாக்கா ஒரு அன்பிரடிக்டபிலிட்டியே இல்லை. இப்போது நம்ம ரைட் பேக் யார், பிராட்லி. ஐ தாட் பிராட்லி டிட் ரியலி வெல் அகேன்ஸ்ட் கிரீலிஷ், அதுவும் சொல்லணும். பட் ஒரு பிராட்லியா இருந்தேன்னா யூ டோன்ட் நோ விச் வே கிரீலிஷ் இஸ் கோயிங் டு கோ. ஸோ யூ ஹேவ் டு சூஸ். சரி, நான் அவனை வந்து லெஃப்ட் ஃபுட்டுக்கு தான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமும் கிரீலிஷ் கிராஸ் போட்டு அது கோல் போச்சுன்னா அதை யூ கான்ட் டூ எனிதிங் அபவுட் இட். யூ ஹவ் சோசன் த லெஸர் ஆஃப் டூ ஈவில்ஸ். வேறஸ் இவனுக்கு வந்து கேக்போக் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரைட் ஃபுட்டை பிளாக் பண்ணிட்டு போறோம், இவனால லெஃப்ட்ல எதுவுமே பண்ண முடியாதுன்னு தெரியும் டிஃபெண்டருக்கு. கரெக்ட். கரெக்ட். நான் பார்த்துட்டு இருந்த கேம்ல டேய் நீ ஒரு தடவையாச்சும் டச்ல எனக்கு பாலை கொண்டுட்டு போய் கிராஸ் பண்றான்னு. அவனுக்கு கிடைச்ச ஒரு 7-8 தடவையில ஒரே ஒரு தடவை பண்ணான். ஆனா அவன் பண்ண கிராஸை ஃபர்ஸ்ட் மேனே பீட் பண்ணல. நான் இதுக்கு தான் அவனை இதுவே பார்த்துட்டு இருந்தேன். டேய் முடிஞ்சா நீ டச் லைன் போய் நீ கிராஸ் போடுறா பாத்தரலாம் அப்படின்னு. ஒரு வாட்டி பண்ணான், கேம் ஃபுல்லா ஒரு வாட்டி பண்ணான். மத்த எல்லா வாட்டியும் பால் வந்த உடனே ஹி நோஸ் நான் கட் பேக் தான் பண்ண போறேன், நான் கிராஸ் பண்றேன். அட்லீஸ்ட் கிராஸ் ஆச்சு நம்ம மேனுக்கு போடுறான், கரெக்டா ஆப்பனண்ட் மண்டையிலே போய் விடுவோம் இந்த கிராஸ். லைக் நீ எதுக்கு பிளைண்டா கிராஸ் பண்றாங்க? உனக்கு இந்த கிராஸ் வந்து நீ நம்ம மேனுக்கு பண்ற மாதிரி நீ கிராஸ் பண்ணி சும்மா ஐம் கோனா கிராஸ், நீ எங்கேயோ வந்து நீ வந்து ஹெட்டர் எடுத்துக்கோ, இல்லை நீ வந்து பாலை கண்ட்ரோல் பண்ணிக்கோன்னா நீ இன்னொருத்தவங்க கொடுத்துரு பாலை, நீ எது கிராஸே பண்ற? இட் ஜஸ்ட் ends up with us losing the ball for waste அந்த இடத்துல. So at this point he has to change something. Either Slot has to change or he has to come up with something that he has to develop his own game. ஆனால் த குட் திங் இஸ் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது லெஃப்ட் விங்குக்கு. ஏகிடிக்கு ஆடலாம், ஈசாக் ஆடலாம், ஈவன் வேர்ட்ஸ் கூட ஆடலாம். ஐ திங்க் கர்டிஸ் ஜோன்ஸ் இருக்கான், அவனாலையும் ஆட முடியும். எல்லாம் போச்சுன்னா அவனாலையும் ஆட முடியும். சொல்ல அதுக்கு தான் சொல்ல லெஃப்ட் விங்கா தான் போட்டாரு. அவங்களும் அதுக்கப்புறம் வேர்ட்ஸ் லெஃப்ட் விங் தான் ஆடினா, மிட்ஃபீல்ட்ல போடல. நீ போட, நீ லெஃப்ட் விங்ல ஆடிக்க, உனக்கு அங்கேயே ஸ்பேஸ் இருக்குமா தான் சொல்லி தான் விட்டாரு அவன் அங்க. ஸோ ரைட் நவ் if Wirtz doesn't work in the midfield na, then backup for Gakpo will become Wirtz தான் எனக்கு தோணுது. பேக்கப் கூட இல்லைங்க, கேக்போ இப்படி ஆடினா Wirtz may even become first choice. Correct. Yeah, let's see. But I think Gakpo was one, even in that first half. இது வந்து நான் அவனை பின் பாயிண்ட் பண்ணணும்னு சொல்லல. I've been saying this for 2-3 games right now with Gakpo. He is not there. He is giving the ball away. And it was very evident Everton game la when everyone else was really good first half, he was still giving the ball away. So that was really something. ஏன்னா ஆப்போசிட் சைட்ல கிராவன்பர்ச் அவுட்ஸ்டாண்டிங் கேம் ஒன்ஸ் அகைன், இன்சேன் ஃபினிஷ் ஃபார் தட் கோல். எனக்கு எங்கடா உள்ள அடிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆமா கரெக்ட். ஆனா ஸ்பீக்கிங் ஆஃப் அந்த சைடு கிராவன்பர்ச் ஒன்னு, சாலா ஆல்சோ ஹேட் a much better game இந்த வாட்டி. சோ அந்த இல்ல கிராவன்பர்ச்சோட கோலுக்கு அசிஸ்ட் சாலா தானே. ஏன்னா அவன் டச் எடுக்கலீங்க, சாலா போட்ட அந்த பால்லயே அப்படியே ஷாட் எடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டான். ஆமா எனக்கு டே ஏன்டா உள்ள போயிருச்சு அப்படின்னு பிக்ஃபோர்டே பீட் பண்ணி அடிச்சிட்டியாடா அந்த ஆங்கிள் இருந்து அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இட் வாஸ் a superb shot. அது அவனுக்கு மேல பிக்ஃபோர்டுக்கு மேல போய் டிப் ஆகி உள்ள போச்சு. எனக்கு அவன் கரெக்டா, நீங்க அந்த சீக்வன்ஸ் ரிப்பீட் லீப்ல நீங்க போய் பாக்கணும்னா பாத்தீங்கன்னா கரெக்டா ஷோபஸ்ல அவனோட மேன வெளியே இழுத்துருவான், மெக்கலிஸ்டர் அவனோட மேன வெளியே இழுத்துருவான், ஒரு நல்ல கேப் கிடைக்கும், கரெக்டா கிராவன்பர்ச் உள்ள ஓடுவான், நம்மளுக்கு கேப் இருக்கு நம்ம ஓடலாம்னு சொல்லிட்டு சாலா கரெக்டா அந்த மேன அவன் வந்து பாத்துருவான் ஓடுறத. ஸோ சூப்பர் பால் போடுவான், சம்மர் ஃபினிஷ். கிராவன்பர்ச் ஒன்ஸ் அகெயின் அத்லெட்டிகோ மேட்ரிட்லி பாஸ் பண்ணா, இந்த கேமும் இஸ் பாசிங். pretty soon he will go into Caicedo, Declan Rice discussions la. Gakpo will be, Gravenberch will be there. I think he should already be there. At least Declan Rice may be different, ஏன்னா slightly different role. I think and the Zubimendi will be a more appropriate comparison எனக்கு தோணுது கிராவன்பர்ச்க்கு. I think he is already there, if not he's already there. Exactly. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் I think லாஸ்ட் இயர் வந்து கைசைடோக்கு அப்புறம் he has had the best defensive mid season. Gravenberch, கைசைடோ I think had the best season. he won the young player of the year something இல்லையா போன வருஷம்? யாரு? மார்கன் ராஜஸ்தான் வின் பண்ணானோ? மார்கன் ராஜஸ்தான் இல்ல, கிராவன்பர்ச் இல்ல, மார்கன் ராஜஸ்தான் இல்ல. பட் ஐ தாட் கைசைடோ வந்து லாஸ்ட் இயர் had the best season for all defensive midfielders. Gravenberch வந்து I thought was second best அதுல. பட் வேற ஏதாச்சும் டாக்கிங் பாயிண்ட்ஸ் இருக்கா இந்த கேம்ல? I think very much எக்கிட்டிக்கோட சூப்பர் ஃபினிஷ். இதே போன சீசன் நுண்ணியஸ் போய் நேரா பிக்ஃபோர்ட் மேல அடிச்சான். சோ எக்கிட்டிக்கே வந்து நல்ல ஃபினிஷ். நுண்ணியஸ் ஸ்லாண்டர்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன், பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் சவுதியில. எங்க
சவுதியில. ஆமா, ஏதோ 2-3 கோல் ஐயா போட்டாராமா வழிவழியா. ஆமா, அதனாலதான் சவுதி R9, சவுதி R9. ஆமா, சவுதி R9 ரைட். ஆமா, தலை சேவலாம் பண்ணிட்டாரா. ஆமா ஆமா, சரி அங்க போயாச்சு கரியர் ரிவைவ் பண்ணா சரி. நுனியஸ்க்கு இன்னும் 24 என்னமோ தானே ஏஜ், 24 25 26. ஆமா, அந்த ஒரு 2 years சவுதியில நல்லா பண்ணா கூட he can come back into Europe, one of the leagues in Europe, 27 28, because those guys are not worried about money. அவனுங்க ஜான் டூரான 75 மில்லியனுக்கு வாங்கிட்டு கேலட்டசரைக்கோ ஃபெனர்பாச்சேக்கோ 10 மில்லியன் தான் வித்தானுங்க. ஆமா ஆமா, லைக் ஜான் டூரான் ஏதோ பயங்கர சவுதியிலயும் ஏதோ ஆட்டிடியூட் ப்ராப்ளம்லாம் இருந்துதான். அதனால இல்ல நான் சொல்றேன், அது அவனுக்கு வித்தவனுக்கு ஓகே. நான் சொல்றேன் இவனுங்க ஒரு 2 சீசன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஏதோ வின் பண்ணி கொடுத்துட்டானா அல்ல they'll be okay தம்பி, நீ போயிட்டு வாப்பா 27 28ல கூட நீ போயிட்டு வா, நீ திருப்பி யூரோப் போயிட்டு வான்னு அனுப்புற கூட சான்ஸ் இருக்குல்ல. you can come back and show again ஒரு 2-3 years டே நான் தான்டா உண்மையா அப்படிங்கிற மாதிரி you can showல. ஆமா, ஐ திங்க் ஒரு லீக் லைக் ஐ ஃபீல் லைக் நுனியஸ் வந்து புண்டஸ் லீகாக்கு வந்தான்னு வச்சுக்கோங்க ஒரு 2 நல்ல சீசனுக்கு அப்புறம், ஐ ஃபீல் லைக் he'll be a good striker புண்டஸ் லீகா லெவலுக்கு. பட் எனிவே, ஸோ எவர்டன் வின்னு. அந்த எவர்டன் கோலுக்கு ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் ஏதாச்சும் நோட்டீஸ் பண்ணீங்களா எப்படி? நான் வந்து ஐ வாண்டட் டு டாக் அபவுட் கர்கஸ் அகைன். சூப்பர் கேமுங்க. எத்தனை கிராஸை வந்து அவன் இருக்கிற ஹைட்டுக்கு ஜம்ப் பண்ணி ஹெட் பண்ணாங்க. அப்பா சம கேம் கர்கஸ். ஐ ஹாவ் டு கிவ் அ ஷவுட் அவுட் டு கர்கஸ். சூப்பர் கேம். வேண்டை கொனாட்டே ஆஸ் யூஷுவல் பெருசா சொல்றதுக்கு இல்ல, கோலை கன்சீட் பண்ணாதீங்கடா அப்படின்னா அந்த கர்கஸ் தான் மறுபடியும் அந்த இடத்துல வந்து he could have headed it somewhere else. பட் ஆனா இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் ஹிம். ஏன்னா இன்னொருத்தவங்க கம்பீட் பண்ணிட்டு இருந்தா அந்த ஹெட்டருக்கு. அண்ட் ஸ்டில் ஹி won the header, பட் அது நேரா அங்க போய் விழுந்துருச்சு. அது கம்பீட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அது ஆமா ஆமா அது கஷ்டம் தான். அது டைரக்ஷன் கொடுக்கிறது கஷ்டம். அது கஷ்டம். அதான் யாருமே இல்ல கே அடிக்கும் போது ஷாட் பக்கத்துல பாட்கள் யாருமே இல்லை. எங்கடா போனீங்க அப்படின்னு பார்த்தா ஒரு பயிலையும் காணும். ஸோ கர்கஸ் வாஸ் ரியலி குட் இந்த கேம். நான் மறுபடியும் அதான் நான் நினைச்சேன். ஹெட்டர்ஸ் எல்லா ஹெட்டரும் வின் பண்ணிட்டு இருந்தேன். என்ன இவன் எல்லா ஹெட்டருமே வின் பண்றான் இவன் ஹைட்டுக்கு அப்படின்னு தோணுச்சு எனக்கு. he was really good this game. நீங்க சொன்ன மாதிரி பிராட்லி ஆல்தோ ஒரு 2-3 ஷாட்ஸ் பிராட்லி உள்ள விட்டாலும் ஓவரால் பார்த்தா கில்லிஸ்க்கு அகைன்ஸ்ட் he was also really good. ஆமா ஆமா, I think it was a good gameங்க எல்லாத்துக்குமே. வந்து கேக்போ மட்டும்தான் எல்லாருமே 100ல இருந்தாங்கன்னா கேக்போ 85 75 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தான் கேக்போ, which is I thought was day மத்தவங்க நல்லா ஆடுறா நீ ஆடலாம்லடா அப்படின்னு. மற்றபடி no one else we could find a mistake saying ஐயோ இவன் இதை பண்ணா அதை பண்ணான்னு சொல்லி. பட் கலெக்டிவா எல்லாத்துக்கும் இருக்கிற இது செகண்ட் ஹாஃப்ல ஏன் நம்ம லெவல்ஸ் டிராப் ஆகுது அப்படிங்கறதான். 2 கோல் லீட் எடுத்ததுக்கு அப்புறம் we were very இல்ல அதுதான் we were very complacentங்க. அந்த ஒரு அந்த எவர்டன் கோல் வரதுக்கு முன்னாடியே ஒரு 10 நிமிஷமா we were quite complacent. அந்த மிட்ஃபீல்ட்ல பாஸ் மிஸ்பிளேஸ் பண்றது தேவையில்லாம அங்கங்க வந்து லேசி டேக்கிள்ஸ் பொசிஷனிங் அந்த இதுவே நீங்க சொன்னீங்க பின்னாடி யாரும் கவர் பண்றதுக்கு இல்லைன்னு. அதை நான் ஃபுல்லா திரும்ப பார்க்கல. பட் ஐ திங்க் லைக் ஐ ஹாவ் அ ஃபீலிங் சம் ஒன் வில் பி அட் ஃபால்ட் ஃபார் நாட் கவரிங் பேக். ஏன்னா கர்கஸ் பக்கத்துல 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தங்க ஹெட்டருக்கு கம்பீட் பண்ணா இன்னொருத்த வந்து இட்ரிஸ் அகே அந்த கர்கஸோட விங்ல. ஸோ லைக் ஐ மீன் யூ கான்ட் எக்ஸ்பெக்ட் கர்கஸ் டு டிஃபெண்ட் 2 people அங்க. கரெக்ட். ஸோ விச் மீன்ஸ் சம்மன் எல்ஸ் ஹஸ் ஏதோ நடந்திருக்கு. சம்மன் ஹஸ் நாட் ட்ராக்ட் பேக் பேசிக்கா. நான் ரீப்ளே பார்க்கல யார் ட்ராக் பேக் பண்ணலன்னு. பட் சம்மன் ஹஸ் நாட் ட்ராக்ட் பேக், அதுதான் தெரியுது. பட் அந்த கோலுக்கு அப்புறமே கூடங்க இட் வாஸ் நாட் லைக் ஐயோ எவர்டன் வர் கோயிங் டு ஸ்கோர் தி செகண்ட் கோல். வி வர் வெரி காம். அந்த ஒரு கோல் விட்டாலும் பரவாயில்லன்னு we didn't give away chances எல்லாம். சும்மா பால் எவர்டன் இருந்துச்சு. ஆமா பால் எவர்டன் தான் இருந்துச்சு. பட் they didn't create much. சும்மா வந்து என்னமோ வந்து நமக்கு வந்து நம்ம ஹோல்ட் ஆன் பண்ணி வின் பண்ணோன்ட்டுலாம் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் தட் ஒரு கோல் கன்சீட் பண்ண ஓகே, அதுக்கப்புறம் நம்ம நர்வஸாலாம் கிடையாது. நம்ம வந்து we control the game well. last 20 minutes we were controlling the game well. பால் அவன்கிட்ட கொடுத்துட்டோம். பட் அப்படி இருந்தாலுமே எவர்டன் ஒண்ணுமே பண்ணலையே. பட் அதுவே வந்து பண்ண மாதிரி அப்படிலாம் ஒன்றும் இல்லை இல்லை. பட் அதுவே வந்து நான் சொல்லுவேன் அட் ஹோம் யூ ஷுட் பி கண்ட்ரோலிங் த பால் ஆல்சோ அந்த சமயத்தில். அதுதான் தட் இஸ். பட் இனவே இட்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி இட்ஸ் அ குட் திங். முன்னாடி இருந்த மாதிரி அறக்க பறக்க ஆடாமல் அட்லீஸ்ட் கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு லெவல் ஆஃப் கம்போசர் இருந்தது இந்த கேம். ஐ தாட் வி வில் கன்சீட் தி செகண்ட். ஐ வாஸ் லைக் போச்சுடா செகண்ட் கண்டிப்பாக போயிடும் அப்படின்னு. பட் இட் டிட் அண்ட் தட் இஸ் அ சைன் ஆஃப் ப்ரோக்ரஸ் நான் பார்க்குறேன். ஆமாம் ஆமாம். ஃபைனலாக இப்போ கேரபா கப்புக்கு வருவோம். டியூஸ்டே கேமு அதான் ஐ திங்க் இந்த எபிசோட் ரிலீஸ் ஆகிறது டியூஸ்டே அன்றைக்கி தான் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து இன்னைக்கு கேமு நைட்டு சவுத்தாம்ப்டன் கூட. லாஸ்ட் இயர் பிளிமத் ஆடின மாதிரியே ஒரு ஃபீலிங். ஏன்னா சவுத்தாம்ப்டன் வந்து இந்த சீசன் பார்த்தீங்கன்னா போன வருஷம் தான் ரெலிகேட் ஆகிருக்காங்க நம்ம பிரீமியர் லீக்லேருந்து. நல்லா பண்ணுவாங்க பார்த்தா சாம்பியன்ஷிப்பில் 19th இருக்கானுங்க 24 டீமில். 6 பாயிண்ட் ஃப்ரம் 6 கேம். 1 வின்னு 3 ட்ரா 2 லாஸ்.
அப்படியே பிளிமத்துன்னு எழுதி இருக்கு. நல்ல வேலை கேம் நம்ம ஹோம்ல. அங்க ஒருத்தர இப்பவே எழுதி கொடுத்துருப்பேன் நான், தேங்க்யூ கப் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பேன் நான். நல்ல வேலை ஆன்ஃபீல்ட்ல கேம். ஆமா ஆமா. இந்த சவுத் ஆம்டன் வந்து டிப்ளிங் வேற கிளம்பிட்டான். இவனுக்கு வேற ஏதாச்சும் ஒரு பெரிய பிளேயர், அது சரி, ஒரு வின்னு 3 டிரா, இதுல இடத்துல நான் பெரிய பிளேயரை பாக்குறேன் 6 கேம்ல. அதனால ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. அது வின்லெஸ் இந்த லாஸ்ட் 5 வின் பண்ணது ஃபர்ஸ்ட் கேம், கடைசி 5-2 லாஸ் 3 டிரா வேற. நமக்குன்னே வருவீங்களாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு இந்த கேம் எல்லாம் வந்து. ஆனா நம்ம ஆட்கள் பெரிய ராபின்ஹுட் மாதிரி வேலை செய்யாம இருந்தா சரி. ஆமா. நம்ம லைன் அப் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம ஸ்டார்டிங்னா ஈசாக்கு வேர்ட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்களா? எல்லாருக்கும் ரெஸ்ட், ஐ மீன் மெயின் டீமுக்கு ரெஸ்ட், ஈசாக்லாம் ஸ்டார்ட் பண்ணுவான். ஏன்னா திஸ் இஸ் மை டீமுங்க. மமதாஷ்விலி கோல்ல ஆலிசனுக்கு ரெஸ்ட் வேணும், ரொம்ப வேலை செஞ்சுட்டாரு, ரொம்ப ரொம்ப ஓவர் வேலை. ஆமா ஆமா ஆமா. ரைட் பேக் வந்து பிராட்லி ஆடின, நான் பிராட்லி சவுத் ஆம்டன் கேம் ஆடுவான்னு நினைச்சேன். ஆனா பிராட்லி இந்த கேம் ஆடினதுனால ஃப்ரிம்பாங் தோணுது. ஆனா அந்த இவன் என்ன ஆனான்னு தெரியல, அந்த ஒரு ஸ்காட்லாண்ட் ரைட் பேக், அவன் பேர் என்ன, அவனா எங்க இருக்கு அட்ரஸையே காணாமல்ல, அட்ரஸையே போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்தா கண்டுபிடிக்கணும், ஆளே எங்கன்னு தெரியல அவனை எல்லாம். இவன் லியோனி டேபியூ பார்க்கலாமா? ஐ வாண்ட் லியோனி டேபியூங்க. ஆமா, ஐ வாண்ட் லியோனி டேபியூ. கோமெஸ் ஃபிட்டா இருந்தானா, ஃபிட்டா இருக்கானா இல்லையான்னு எனக்கு தெரியல. இல்ல ஃபிட் தான் தலைவா, பெஞ்ச்ல இருந்தா போன கேம். அப்ப ஆடுவான், அப்ப ஐ திங்க் ஆடுவான். ராபர்ட்சன் லெஃப்ட் பேக் கேப்டன். எண்டோ கேரண்டீடு மிட்ஃபீல்ட்ல வேற யார் இருக்கு? ஆமா, எண்டோ இன்னும் ஒரு நிமிஷம் கூட ஆடல நினைக்கிறேன் இந்த சீசன். இல்ல ஆடி இருக்கான், ஏதோ பிரீமியர் லீக்ல ஏதோ ஒரு சப்பா வந்தான் கடைசியில, ஏதோ ஒரு கேமுக்கு வந்தான், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இப்போ எனக்கு வேர்ட்ஸ் ஆடுவானா அதுதான் கேள்வி. ஏன்னா எனக்கு வந்து as a confidence boosting game இது நல்லா இருக்கும் வேர்ட்ஸ். அதான் கான்ஃபிடன்ஸ் பூஸ்டிங்கே உள்ள அடிக்கணும். அந்த கேமும் போயிட்டு பக்கத்துல எவனும் இல்லைன்னு வேடிக்கை பார்க்க கூடாது, அடிச்சாதான் கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட். ஆமா ஆமா. ஐ திங்க் வேர்ட்ஸ் வில் பிளே. ஐ திங்க் மிட்ஃபீல்ட்ல கூட வேர்ட்ஸ் வில் பிளே. ஐ மீன் நீ ஷுட்டுங்க இந்த மாதிரி கேம்லயாச்சும் ஒரு 60 நிமிஷம் கொடுத்துட்டு ஏதோ ஒன்று பண்றா, ஒரு கான்ஃபிடன்ஸ், ஏதாவது ஒரு ஷார்ட் ஆச்சு ஆன் டார்கெட் இடுறா, ஒரு கீப்பரை பயங்கரமா சேவ் பண்ண வெயிட்டாங்கிற மாதிரியாச்சும் அவனை விளையாட வைக்கணும். ஆமா ஆமா. சரி, வேர்ட்ஸ் ஆடுனானா கர்டிஸும் ஆடுவான் ஃபார் ஷூர். ஐ திங்க் கர்டிஸ் டபுள் மரண்டங்க. கர்டிஸ் வாஸ் ரியலி குட்ங்க எவர்டன் கேம்ல. அவன் வந்து அவனுக்கு எவர்டன்னா அவனுக்கு தனி லெவல் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ்ங்க. வந்து பிரிக்கிறான், வந்து எல்லாரும் டாக்லிக் வராங்க, அது வராங்க இது வராங்க, தம்பி ஓரமா போ அப்படின்னு பாலா போட்டுட்டு போயிட்டான். செம்ம கேம் கர்டிஸ் வந்து 20 மினிட்ஸ் சரியான கேம். கடைசி கர்டிஸ்கள எவர்டன்னா தனியா அவர் வந்து இனியஸ்டா ஆயிடுவாரு. கரெக்ட். அதனால வந்து செம்ம கேம். ஐ திங்க் கர்டிஸ் வில் பிளே. எண்டோ கர்டிஸ் அண்ட் வேர்ட்ஸ் ஐ திங்க் சோ. எண்டோ இல்ல ட்ரே நயோனி ஆடுவானா? I don't think if we have 3 players, yeah, I don't think Nayoni will play. ஆமா. அப்புறம் லெஃப்ட்ல நம்ம ஸ்டார் பாய் குமோகா. ஓ ஆமா, ரியோ. ஆமா. ரைட்ல கியேசா. கியேசா. சாம்பியன்ஸ் லீகும் இல்ல சாம்பியன்ஸ் லீகும் ஆட போறது இல்ல, இதையாச்சும் ஆடட்டும் பாவம். அப்புறம் அப் ஃப்ரண்ட் வந்து ஐ திங்க் ஈசாக் நீட்ஸ் கேம் டைம்ங்க. ஆமா Isak will play. So I think Isak needs a full 90. I will not be surprised if Isak plays in the full game Southampton against. அப்படி நீங்க I think again 60 minutes Ekitike will play last 30 minutes நினைக்கிறேன். இப்போ வீக்கெண்ட் யார் ஆடுறோம் நம்ம? கிறிஸ்டல் பேலஸ் அவே. I think Ekitike அந்த கேம் ஸ்டார்ட் பண்ணுவான், அவன் இருக்கிற ஃபார்முக்கு அவன் ஸ்டார்ட் பண்ணுவான். So I don't think அதனால தான் சொல்றேன் இவன் 60ல வந்துருவான், அவன் 30 minutes ஆடுவான்னு நினைக்கிறேன். Ekitike தான் அந்த கேம் ஸ்டார்ட் பண்ணுவான். இல்ல ஐ திங்க் Ekitike அந்த கேம் ஃபுல் 90 ஆடுவான், ஈசாக்கும் அந்த கேம் ஃபுல் 90 ஆடுவான்னு தோணுது. ஐ திங்க் கிறிஸ்டல் பேலஸ் கேமா? ஆமா, ஐ திங்க் என்னோட போல்ட் பிரெடிக்ஷன் என்னன்னா கோடி கேக்போ will be dropped கிறிஸ்டல் பேலஸ் கேமுக்கு. அப்ப கோடி கேக்போ should play this game இல்ல? இல்ல ஐ திங்க் கோடி கேக்போ will be இந்த கேம் மேபி அவன் லெஃப்ட் விங்ல அப்புறம் வருவானோ என்னவோ. I think இல்ல maybe even come on as a sub for Isak, அது whatever it is, but I think Crystal Palace game will be the first time we see Isak Ekitike Salah front 3. என்னோட bold prediction பாப்போம். ஆமா, எவர்டன் கேமுக்கு என்ன பிரெடிக்ட் பண்ணீங்க? என்ன சொன்ன தெரியாது. நான் 2-1 தான் சொன்னேன். நான் 2-0 என்னவோ சொன்னேன்ல, 3-0 சொன்னேனா? 3-0. அதான் நான் 2-1 தான் சொன்னேன் நான் நம்பிக்கையில சொன்னேன். இவன் பின்னாடி எவனும் ட்ராக் பேக் பண்ண மாட்டான்னு எனக்கு என்ன தெரியும்? அது சரி, நமக்கு தெரியாது, நம்ம கேம் பாக்குறதே இல்ல, நமக்கு தெரியாது. ஆமா. பட் எனிவே
எல்லாம் லைக்கை போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கணும் @காப்கருத்து. அப்புறம் ட்விட்டரில் வந்து @காப்கருத்து_LFC. வேற என்ன இருக்குது? வேறு ஏதாச்சும் அட்மின் வேலை ஏதாச்சும் இருக்கா? அட்மின் வேலை ஒன்றும் இல்லை. சாரி மக்களே, கேரபாவ் கப்புக்கும் நாங்கள் லைவ் பண்ண முடியாது செவ்வாய்க்கிழமை வந்தனால. பட் வி வில் ட்ரை ஃபார் த கிறிஸ்டல் பேலஸ் கேம். கிறிஸ்டல் பேலஸ் கேம் இன்னைக்கு நினைக்கிறேன், எனக்கு தெரியல, எனக்கும் தெரியல சாட்டர்டே சண்டேயான்னு தெரியல. பட் வி வில் ட்ரை. சண்டேவா இருந்தா நானும் சேஷு வரும். வி வில் ட்ரை டு டு த வாட்ச்ல இருந்து. இருங்க சண்டே. ஆமா ஆமா, இல்ல சாட்டர்டே கிறிஸ்டல் பேலஸ் சாட்டர்டே. ஐயோ சாரி மக்களே, அதுக்கு வர முடியாது. அப்ப அடுத்த வாட்ச்ல அங்க எப்போ தெரியுமா? கிறிஸ்டல் பேலஸ் ஆமா, கிறிஸ்டல் பேலஸ். ஆமா, செல்சியும் முடியாது என்னால. செல்சி சண்டே, சாட்டர்டே ஈவினிங். சாட்டர்டேவா? ஆமா, செல்சி சாட்டர்டே ஈவினிங் கிக் ஆஃப். மக்களே எனக்கு தெரிஞ்ச லைவ் வாட்ச்லாங்க இல்ல. அடுத்த வாட்ச்லாங்க எப்ப தெரியுமா? இன்டர்நேஷனல் பிரேக்குக்கு அப்புறம் லிவர்பூல் மேன் யுனைடெட். ஐயோ, அந்த கேமுக்கு நான் இருப்பேனான்னு தெரியலையே. சரி பாப்போம். எனிவே அடுத்தது எப்போன்னு நாங்க சொல்றோம். we will keep you updated மக்களே. ஆமா, பட் எனிவே அதுக்காக நீங்க ஒரே ஒரு பெட்டிஷன் போடுங்க. சேஷ நான் துரத்தி விட்டுறேன் பாட்காஸ்ட்ல இருந்து. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கீழ எல்லாரும் கமெண்ட்ஸ்ல சேஷ துரத்தி பெட்டிஷன் போடுங்க. சென்ட் சேஷ் அவே அப்படின்னு போட்டீங்கன்னா துரத்தி விட்டுற. ஒண்ணு பிரச்சனை மக்கள், நம்ம டேக் ஓவர் பண்ணிடலாம் பாட்காஸ்ட். ஆமா, இது மக்களோட ஓட்டுக்கு போட்டாச்சு இப்போ. ஆமா ஆமா.